ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்டிங் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் இன்னைக்கும் வந்து அந்த 21,800 லெவல்ல தான் ஓப்பன் ஆச்சு. நான் ஒரு கேப் டவுன் எதிர்பார்த்தேன். பட் கேப் டவுன் ஆகல. கேப் அப் ஆகி தான் முடிஞ்சிருந்தது. பட் நேத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டவ் ஜோன், நாஸ்டாக்ஸ் வந்து எல்லாமே வந்து நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருந்தாலும், நிஃப்டி வந்து இன்னைக்கு காலைல மார்னிங் வந்து கேப் அப்ல தான் ஓப்பன் ஆச்சு. இருந்தாலும் அது அந்த 21,800 பிரேக் பண்ண ட்ரை பண்ணுச்சு. பட் அதால பிரேக் பண்ண முடியல. கீப் ஆன் வந்து திரும்பவும் அப் சைட்ல தான் திரும்ப க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ அந்த ரெசிஸ்டன்ட் வந்து மோர் ஸ்ட்ராங்கர் ஆகிக்கிட்டே இருக்கு. அந்த சப்போர்ட் லெவலுங்கிறது 21,800. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க இப்போ பார்த்தீங்கன்னா, டவ் ஜோன் அண்ட் நாஸ்டாக்ஸ் வந்து ஃப்ளாட்டா தான் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ நான் ஃப்ளாட் டூ கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ அப்படி போச்சு அப்படின்னா 22,100 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட்டா ஆக்ட் ஆகும். இன்கேஸ் அந்த 22,100 வந்து பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து 21,500 வரைக்கும் 22,500 வரைக்குமே போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 22,100 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, கண்டிப்பா 22,500 வரைக்கும் மார்க்கெட் போகும். கீழ சப்போர்ட் கீப் ஆன் வந்து 21,800 அத பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, கண்டிப்பா 21,550ங்கிறது சப்போர்ட் லெவலா ஆக்ட் ஆகும். இது இது வந்து நிஃப்டியோட லெவல். பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் தான். இன்னைக்கு ஐடி தான் வந்து ஹியூஜ் பையிங். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு வந்து கீப் ஆன் சப்போர்ட் லெவலா அந்த 45,500 ஆக்ட் ஆகுது. ரெசிஸ்டன்ட் வந்து 46,300. இன்கேஸ் கீழ 45,500 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, 44,700 வரைக்கும் கீழ போறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஓகேங்களா? இது வந்து பேங்க் நிஃப்டியோட லெவல். நிஃப்டி ஐடி பார்க்கலாம். நிஃப்டி ஐடி நான் அந்த சைட்வேஸ்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேல போயிருக்கே தவிர, பிரேக் அவுட்டா கன்ஃபர்ம் இத எடுக்க முடியாது. ஜஸ்ட் வந்து இது ட்ரெண்ட் லைனுக்கு மேல போயிருக்கு. அவ்வளோதானே தவிர, இத வந்து நான் பிரேக் அவுட்டா நான் எடுத்துக்க மாட்டேன். ஸோ இன்கேஸ் இந்த கேண்டில் இந்த 38,000க்கு மேல ஓப்பன் அண்ட் க்ளோஸ் நாளைக்கும் கிடைக்குது அப்படின்னா, ஸோ அத வந்து ஒரு அப்பர் சைடு பிரேக் அவுட்டா நான் வந்து கன்சிடர் பண்ணுவேன். அதுவரைக்கும் வந்து இது அப்பர் சைடா நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். ஸோ டே சார்ட்ல வந்து பார்க்கும்போது, ஒரு சின்ன ரவுண்டிங் பாட்டம் மாரி இருக்கு. ஸோ 4 ஹவர்ஸ்ல தெரியுதான்னு பார்க்கலாம். 4 ஹவர்ஸ்ல இது ஒரு சின்ன ரவுண்டிங் பாட்டம் மாரி தெரியுது நிஃப்டில. ஸோ இது எப்படின்னா, ஸோ இன்னைக்கு வந்து அந்த பிரேக் அவுட்ன்றதும் இன்னைக்கு நடந்திருக்கு. பட் வந்து இது எனக்கு பெரிய ரவுண்டிங் பாட்டம் இல்ல. சின்னதா ஒரு மைல்டா ஒரு சின்ன ஒரு ரவுண்டிங் பாட்டம் மாரி தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து டார்கெட்ஸ் எப்படி வைக்கணும் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் டார்கெட்டும் அடிச்சிருக்கும்னு தான் நினைக்கிறேன். பிரேக் அவுட் ஆனதுலருந்து. ஆல்மோஸ்ட் அடிச்சிருச்சு பிரேக் அவுட் டார்கெட்டும். ஸோ இதுதான் டார்கெட். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 38,800 வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஐடில 38,800 ஓகேங்களா? இப்போ அவன் இருக்கிறது 38,250 அந்த ரேஞ்சில. ஸோ பார்க்கலாம் இத வந்து பிரேக் அவுட் எடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் வந்துருச்சு 50% மேல. ஸோ இன்கேஸ் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேல ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா, கண்டிப்பா ஐடி திரும்ப இன்னும் கொஞ்சம் மேல போறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு சின்ன ரெக்கவரி அப்படின்னு ஆயிருந்தது. பட் பெருசா எதுவும் இல்ல. டோஜி தான். காலைல நல்லா இறங்குச்சு. பட் இருந்தாலும் வந்து ஒரு சைட்வேஸ்லயே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு கம்ப்ளீட் சைட்வேஸ்லயே இருக்கு. பையர் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து நாளைக்கு ஹெச்டிஎஃப்சி ஏறும் அப்படின்றது என்னோட ப்ரெடிக்ஷன். ஏன்னா ரீசெண்டா வந்து நெறைய பேர் கேட்டிருப்பீங்க. பேடிஎம் அலிகேஷன்ஸ் நெறைய போயிட்டு இருக்கு. ஸோ அதனால எஸ் பேங்கோட ஷேர்ஸ் வந்து இன்னைக்கு 11% ஏறி இருக்கு. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் நாளைக்கு ஏறும் அப்படின்றது என்னோட ப்ரெடிக்ஷன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ரிலையன்ஸ். ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஸ்டில் அந்த ஒரு சைட்வேஸ்லயே தான் போயிட்டுருக்கு. அந்த 2,920 அப்படிங்கிறத வந்து அதால பிரேக் பண்ண முடியல. அத பிரேக் பண்ணுச்சுனா தான் அடுத்த மூவ் அப்பர் சைட்ல வரும். ஸோ ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட் லெவலா இப்ப ஆக்ட் ஆக போறது 2,800 தான் சப்போர்ட் லெவலா ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இது வந்து ரிலையன்ஸோட லெவல். ஸோ இன்னைக்கு ஐடிஸ்லயே வந்து ஹியூஜ் பையிங் வந்து நம்ம டிசிஎஸ் தான். டாடா கம்யூனிகேஷன்ஸ். ஸோ அவங்க டாடா கன்சல்டன்சி. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆல் டைம் ஹை திரும்ப வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ ரொம்ப நாளா பிரேக் அவுட் எடுக்க முடியாமயே ஸ்ட்ரகிள் ஆயிட்டே இருந்துச்சு. ஸோ இப்போ தான் பிரேக் அவுட் எடுத்திருக்கு. ஸோ பார்க்கலாம். இது கீப் ஆன் டிசிஎஸ் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கும்போது, கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும் நிஃப்டிக்கு. ஓகே. நெறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கன்டென்ட் போடுறேன். உங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமிய இப்போ வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.